அண்மையில் நான் ஒரு செய்தியை படித்தேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர் கேன்சருக்கு ஒரு புதிய மருந்தை கண்டுபிடித்தார். ஆனால் அந்த மருந்தை முதலில் யாரிடம் பரிசோதிப்பது என்ற கேள்வி வந்தபோது அவர் எடுத்த முடிவு அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அவர் அந்த மருந்தை தன்னுடைய உடலிலேயே செலுத்திக் கொண்டார். அவர் சொன்னார், இதை போட்ட பிறகு எனக்கு உடம்பு நன்றாக இருக்கிறது என்று. ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். ஒருவேளை அந்த மருந்து வேலை செய்யாமல் கேன்சரை குணப்படுத்துவதற்கு பதிலாக அவருக்கே அந்த நோய் வந்திருந்தால் அவருடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அது ஒரு சாதாரண முடிவல்ல, அது ஒரு பெரிய தியாகம். மற்றவர்களின் வேதனையை உணர்ந்த இரக்கம்தான் அவரை இப்படி செய்ய தூண்டியது. கேன்சர் நோயால் வாடுபவர்கள் மீதுள்ள அன்புதான் தன் உயிரையே பணயம் வைத்து இந்த பரிசோதனையை செய்ய அவரை துணிவூட்டியது. ஆனால் என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இன்னும் பெரிய அன்பு ஒருவர் காட்டியிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை வாரியினால் அடித்தார்கள். அவருடைய ஒவ்வொரு அவயவும் வேதனையில் மூழ்கியது. அவரை இகழ்ந்தார்கள், துன்புறுத்தினார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அந்த எல்லா வேதனையிலும் கூட அவர் வாய் திறக்கவில்லை. அவர் எதிர்த்து பேசவில்லை. அவர் தப்பித்து ஓடவில்லை. அவர் அனைத்தையும் பொறுமையோடு சகித்தார். வேதாகமத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய வேதனைகளை சுமந்தார், நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டார். அவர் அடிகளினால் நாம் சுகமடைந்தோம். அவர் அனுபவித்த அந்த வேதனை நமக்காக, நாம் சுகம் பெற வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்களுக்காக. நம்முடைய உடல் வேதனைகளையும் மனவேதனைகளையும் அவர் அறிந்தவர். என் அன்புக்குரியவர்களே, ஒரு மருத்துவர் மற்றவர்களை குணப்படுத்த தன் உடலை பரிசோதனைக்கு கொடுத்தார். ஆனால் இயேசு நம்மை முழுமையாக காப்பாற்ற தன் வாழ்க்கையையே கொடுத்தார். நம்முடைய பாவத்தையும் நோயையும் சாபத்தையும் எல்லாம் தன்னால் சுமந்தார். இன்று நீங்கள் எந்த வேதனையில் இருந்தாலும், உடல் நோயா, மனவேதனையா, குடும்ப பிரச்சனையா, இயேசு அதை அறிவார். அவர் உங்களை புரிந்து கொள்கிறார். அவர் உங்களை குணமாக்க முடியும். அவர் உங்களை விடமாட்டார். அவரிடம் வருங்கள். அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்காகவே இருக்கிறார்.